ஓகே, நம்ம ஜெபித்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த நேரத்தில் நாங்கள் கூடி ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் இந்த கீபோர்டை சரியாக முறையாக வாசித்து இன்னும் கற்றுக்கொண்டு நேர்த்தியாக அழகாக வாசிக்க ஆண்டவர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் தாங்க. நாங்கள் இந்த பாடல்கள் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு நாங்கள் உண்மையை நாங்கள் பாடி இருதயத்தில் பாடி நாங்கள் எல்லாரும் கூடி உண்மை பாடி உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு மேட்ச் எக்ஸசைஸ். ஏற்கனவே ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சவங்களுக்கு தெரியும். செகண்ட் பேட்ச்சில் இருக்கிறவங்கள்ட்ட ஜஸ்ட்டு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். நம்ம சவுண்டு மேட்ச் ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டுக்கு நம்மளாம் நோட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சவுண்டு மேட்ச் முக்கியம். ஏன் அப்படின்னா பாட்டு வேகமாக ஸ்பீடாக கடகடன்னு ஓடிட்டே இருக்கும். நம்ம நோட்ஸ் கடகடை எழுத முடியாது. அப்போ நம்ம இயரை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ பியானோ சவுண்டு வாசித்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகும் பொழுது அப்புறம் நம்ம பாட்டுக்கு நோட்ஸு அது எப்படி ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது கீபோர்டு ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ சவுண்டு மேட்ச் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சவுண்டு ப்ளே பண்ணுவேன். சரிங்களா? நான் ஒரு சவுண்டு ப்ளே பண்ணுறேன். இது CDEFGAB இந்த ஒயிட் நோட்ஸ் மட்டும், ஷார்ப்பு ஃப்ளாட் இல்லை, பிளாக் கீஸ் இல்லை, இந்த ஒயிட் கீஸ் மட்டும் 7 நோட்ஸ். 7 நோட்ஸில் ஏதோ ஒன்று நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போதும் போல் அந்த சவுண்டை கேட்டு ஜஸ்ட் ஒரு இது வார்ம் அப் செஷன் மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் நோட்ஸ் போனால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ C to B 7 நோட்ஸில் வீடியோ நான் ஆன் பண்ணல, ஆடியோ மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கிளாஸ் இல்லைல்ல, அந்த எக்ஸசைஸும் விஷயந்தான். ஸோ நான் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ 7 நோட்ஸ் சியிலேருந்து பிக்குள்ளே ஒரு நோட் நான் ப்ளே பண்ணுறேன். சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டை கேட்டு மேட்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சவுண்டு மேட்ச். தேங்க்யூ. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அது சியா, டியா, இயா, எஃப்ஆ, ஜியா, ஏ, பியான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு கவனிங்க எப்படி அவங்க சவுண்ட் பிடிக்கிறாங்க இல்லை எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்றதை ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. சவுண்டு கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வைக்கிறேன். ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்க கூட ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே, ஓகே. ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ் எஃப் ஃபஸ்ட் 2 பேர் ஜி சொல்லியிருக்கீங்க. முதல்ல எஃப் சொன்னது யார்? ஜி 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 அனீஷ் ராஜ் சொல்லியிருக்கீங்க. வசந்தகுமார் ஜி. பிரபு அப்புறம் திரும்ப கரெக்ட் பண்ணி எஃப். பிரகாஷ் எஃப். எஸ் எஃப். யா, எஃப் தான் சரியான ஆன்சர். ஸோ ஓகே, ஜிங்கிறது என்னென்னா எஃப்வும் ஜியும் கிட்ட கிட்ட இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு வந்து மாற்றி மாற்றி வாசிக்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டாக கெஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஓகே, நம்ம இயரை ட்ரெயின் பண்ண நமக்கு வந்து இது வரும். ஓகே, ஸோ ரியலி குட். எஃப் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ திரும்ப ப்ளே பண்ணுறேன், இன்னொரு டோன் ப்ளே பண்ணுறேன். இதுவும் சியிலேருந்து பிக்குள்ளே ஏதாவது ஒரு நோட்டு. ஸோ ஒரு நோட்ஸுக்கு வந்து ஒரு 2 minutes டைம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 9:14 இருக்குது, 16 வரைக்கும் 2 minutesக்குள்ளே. ஓகே, சில பேர் பண்ணிருக்கீங்க. 2 minutesக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாமே டி சொல்லியிருக்கீங்க. 2 பேர் மட்டும் ஏ சொல்லியிருக்கீங்க. ஏ வந்து கிடையாது. டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேட்டால் சொல்லியிருக்கிறீங்க. டி தான் ரைட் ஆன்சர், ஏ இல்லை. ஏ வந்து ரொம்ப தள்ளி போதை, எப்படி ஏ சூஸ் பண்ணீங்க? ஓகே, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ஏன்னா அவங்க மிஸ்டேக் பண்ணனால அவங்களுக்கு மட்டும் காமிப்போம். விண்டோ ஷேர். ஓகே, ஸோ சவுண்ட் மேட்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் பியானோ தெரியும். ஓகே ஓகே, somebody wants to join. ஓகே, ஸோ இப்போ நான் சவுண்டு ஒன்று ப்ளே பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வேற ஒரு சவுண்டை ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு லெசனுக்காக நான் வந்து இது எடுக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ எனக்கு ஒரு சவுண்டு ப்ளே ஆகுது. இப்போ எனக்கு வந்து தெரியாது இந்த ஸ்டோன் வந்து இந்த ஸ்க்ரீனில் எந்த நோட்டு எனக்கு தெரியாது. ஸோ நானாக குத்துமதிப்பாக ஒரு நோட்டை தான் ப்ரெஸ் பண்ணணும். ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாசிக்கிற அந்த ஏவோட நான் கேட்குற சவுண்டு லோவாக இருக்கா ஹையாக இருக்கா, அதாவது இங்கிட்டு லோவில் போதா ஹையாக போதா கெஸ் பண்ணேன். இப்போ நான் வாசிக்கிறது ஹையாக இருக்குது, அப்போனா கீழே வரணும். அப்போ இன்னும் லோவாக இருக்குது. இன்னும் லோவாக இருக்குது. ஓகே, ஸோ இ நோட்டு. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியாது, நம்ம வந்து வேகம் என்ன பண்ணோம், ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வாசிக்கிற கீயோட கேட்குற சவுண்டு ஹையராக இருக்கா லோவராக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கான்னு வச்சுட்டு ஒரு கீயாக நம்ம இது பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதான் மேலே போகணுமா கீழே வரணுமான்னு தெரியும்.
சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு சவுண்ட் மேட்ச் பார்த்துட்டு நம்ம இந்த டெக்னிக்ஸ் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷார்ப்பில் 5 ஷார்ப் இருக்குல்ல, சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். இந்த 5 ஷார்ப்பில் ஏதோ ஒரு ஷார்ப் கீ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். கண்டுபிடிச்சிட்டு 2 மினிட்ஸ்க்குள்ளே சாட் பாக்ஸில் நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ எவ்ரிபடி காட் இட் ரைட், எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். ஸோ அதான் சார், ரெண்டுமே சேம் கீ தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்கும். ஸோ எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், எவ்ரிபடி காட் இட் ரைட். ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இயரை வந்து ட்ரெயின் பண்ணணும். இது மாதிரி சிம்பிளாக பியானோ சவுண்டு வாசித்து ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் கூடவே ட்ரம்ஸ் வாசித்து இந்த பியானோ நோட்ஸை ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இப்போ பியானோ மட்டும்தான் லிசன் பண்ணுறோம், மியூசிக் மட்டும், வேறு எந்த ஒரு கார்டு ட்ரம்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த அப்புறம் ட்ரம்ஸ் ஆட் பண்ணி கெஸ் பண்ணணும். அப்புறம் கார்டோட கூட நோட்ஸ் வரும்பொழுது நோட்ஸ் நம்ம கெஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அப்போ டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆட் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயரை வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு வந்து ஹம் பண்ணி எடுக்கிறது வசதி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த நான் டெக்னிக் சொல்லியிருந்தேன். என்ன டெக்னிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சி மைனர் கார்டு வந்து நம்ம வாசிப்போம். சி மைனர் கார்டில் வந்து அதோட என்னென்ன கார்டு வரும் அப்படின்னா, எஃப் மைனர் வரும், ஜி மைனர் வரும். அது வந்து அதே போல் ரிலேட்டிவ் மேஜர் வரும் பொழுது டி ஃப்ளாட் மேஜர் வரும், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். இது போல் பார்த்து நம்ம பொதுவாக கார்ட்ஸில் பார்த்துருப்போம். கார்டில் எந்தெந்த கார்டெலாம் சி மைனருக்கு வரும் அப்படின்னா, எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த சி மைனரில் இருக்க 7 நோட்ஸ் அந்த ஸ்கேலில் இருக்கணும். ஸோ இல்லாத அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாசிக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு டெக்னிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி மைனரில் எஃப் மேஜர் கார்டு வந்து வராது. ஏன்னா எஃப் மேஜரில் எஃப்ஏசி அதுதான் எஃப் மேஜர் கார்டுடைய நோட், எஃப்ஏசி. ஆனால் சி மைனர் ஸ்கேலில் வந்து சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. இதுதான் சி மைனருடைய ஸ்கேல். அப்போ சி மைனர் ஸ்கேலில் வந்து ஏ நோட் வராது, ஏ ஃப்ளாட்டு தான் வரும். ஆனால் அப்புறம் எப்படி கார்டு வந்து செட் ஆகுது அப்படின்னா, அப்படி எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாட்டு, என் கண்மலையே அப்படின்ற ஒரு பாட்டு. என் கண்மலையே ஆராதனைன்னு ஒரு சாங் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து சி மைனர் ஸ்கேல் ஆர் சி மைனர் கார்டில் இந்த பாட்டு இருக்குது. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாட்டில் வந்து எஃப் மேஜர் ஒரு இடத்துல வரும். ஆனால் சி மைனர் ஸ்கேல், சி மைனர் கார்டு தான். எஃப் மேஜர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே
ஆராதனை. அட உமக்கு நிகர் உலகத்துல யாரும் இல்லையே. அட உமக்கு நிகர் உலகத்துல யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே. என் உயிரே 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 இயேசுவே. உயிரே 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 இயேசுவே. என் உயிரே 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 இயேசுவே. ஓகே, ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எங்கே வருதுன்னு. என் உயிரே 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 இயேசுவே. ஸோ அங்கே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃப் வருது. உயிரே உயிரே இயேசுவே. இயேசுவே இங்கே வரும்போது எஃப் மேஜர் கார்டு வந்து வாசிக்கிறாங்க. ஆனால் நல்லா தான் செட் ஆகுது. ஆனால் சி மைனரில் வந்து உங்களுக்கு ஏ நோட்டே இருக்காது, எஃப் மேஜர் கார்டு வரவே வராது. ஸோ அப்புறம் எப்படி வந்து செட் ஆகுது? நான் இப்போ சொல்கிற மாதிரி தான், மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, கிராமர் இருக்குது. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களே, இம்ப்ரோவைசேஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வரலாம். அப்போது இசையோடு சேர்ந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, டாப் ப்ரையாரிட்டி. அதுதான் ஒரு மியூசிக் வாசிக்கிறான்னா கேட்குறது நல்லா இருக்கணும். அவன் எப்படி வாசிக்கிறான், என்ன வாசிக்கிறான், எதனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். அப்போது இந்த எஃப் மேஜர் எப்படி செட் ஆகுது, அப்போ இங்கே என்ன நோட்டு வருது, எது டாமினேட் பண்ணுது, இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சி மைனரில் இருக்குது. அப்போ சி நோட்டில் இருக்குது. ஓகே, ஸோ சி மைனரில் அது வந்து அடுத்த ஆக்டேவில் சியில் முடியுது. அப்போது சியில் முடியறதுனால கரெக்டாக இப்போ எஃப் மேஜர்லேயும் சி நோட் வரும். ஓகே, எஃப் மேஜரில் எஃப்ஏசி, இதுதான் எஃப் மேஜருடைய கார்டுடைய நோட்டு, 3 நோட்டு. ஒரு நிமிஷம், somebody wants to join. ஓகே, ஸோ அப்போது சி மைனர் ஸ்கேலில் ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி அந்த அடுத்த ஆக்டேவில் முடியுது. அப்போ அந்த அடுத்த ஆக்டேவில் சியில் முடிகிறதுனால எஃப் மேஜர் இங்கே வாசிக்கிறாங்க. அப்போ அந்த எஃப்ஏசி தான் வாசிக்கிறாங்க. ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு டிஸ்கார்ட் மாதிரி தெரில. அப்போது இது வந்து இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக அந்த சி மைனர் ஸ்கேலில் இருக்கிற ஒரு பாட்டு, அந்த எண்டிங் நோட் சியில் முடியுது பார்த்தீங்களா, அப்போ முடியும் பொழுது எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த பாட்டில் மட்டும் இல்லை, நிறையா பாடல்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்னொரு பாடல் கூட போடுறேன் பாருங்களேன், அதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து எனது தெய்வம் நீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய சைமன் பெர்னாண்டஸ் நினைக்கிறேன், அவங்களுடைய பாட்டு. ஜஸ்ட் கேளுங்க. எனது தெய்வம் நீரே, எனக்குள் வாழ்கின்றீரே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே. வானம் பூமியாவும் உமக்கடிப்பணியும் நீர் மகா உன்னதரே. வானம் டே எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லோஹி என்னை காண்பவரே. ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. ஸோ இந்த பாட்டிலையும் பார்க்குறப்போ ஏ ஃப்ளாட் கார்டு வருது, பி ஃப்ளாட் கார்டு வருது. அப்போ சி மைனர் போகாமல் எஃப் மேஜர் கொடுக்குறாங்க. இங்கேயும் என்ன நோட் வருதுன்னா பார்த்தீங்கன்னா சி நோட்டு அடுத்த ஆக்டேவில் சி வருது.
அப்போ அந்த ஒரு சி மைனர் பாட்டில் அந்த எண்டிங், இப்போ சல்லவி பல்லவி எண்டிங்கோ இல்லை சரண எண்டிங்கோ அந்த சி நோட்டில் முடியும் பொழுது சி மைனர் போகாமல் எஃப் மேஜர் கொடுக்குறாங்க. எஃப் மேஜர் போயிட்டு அப்புறம் சி மைனர் செகண்ட் டைம் வரும்பொழுது இல்லை அந்த போல் ரிப்பீட் ஆகிறப்ப சி மைனரில் வந்து கொடு. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வரும்போது எஃப் மேஜர், அனதர் டைம் வந்து முடியும் பொழுது சி மைனர். அப்போ இந்த எஃப் மேஜர் வந்து எங்கே சி மைனரில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சரணம் முடியும் பொழுது அந்த எண்டிங்கில் சி நோட்டில் முடிகிறப்போ எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறாங்க. எஃப் மேஜர் எஃப்ஏசி தான். ஓகே, ஸோ ஆனால் அது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. எஃப் மேஜர் நல்லா தான் இருக்குது. சி மைனரில் எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளும் சி மைனர் பாட்டு பாடும் பொழுது அந்த எண்டிங் நோட் சியில் முடியுது பாருங்கள், சியில் முடிகிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப் மேஜர் வந்து வாசிக்கலாம். ஓகே, ஸோ பாட்டு இல்லாதவங்க அதில் எழுதிக்கோங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உங்கள் பாஸ்டர் ஜான்சன் ஜோய்ஸனுடைய சாங்கு எழுதிக்கோங்க. சிலபிள் பிரிக்கணும்னா சிலபிள் பிரிச்சுடுங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாட்டுக்கு வந்து நோட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு வந்து இது எந்த ஸ்கேல் இருக்குன்னு தெரியாது. அப்போ முதலாவது என்ன பண்ணணும்னா ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட்னு சியா, சி ஷார்ப்பா, டியா, டி ஷார்ப்பா 12 நோட்ஸ் இருக்குது. அந்த 12 நோட்ஸில் எந்த நோட்டில் இந்த பாட்டு இருக்குது அப்படின்றத ரூட் நோட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் மேஜராக மைனராக கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாட்டு ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாட்டுடைய நோட்ஸு, அப்புறம் அந்த இன்ட்ரோ இன்டர்வியூடு எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கே நமக்கு வந்து ஃபுல்லாக முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு ஸ்பெஷல் கிளாஸில் தொடர்ந்து இந்த பாட்டை வந்து பார்ப்போம். ஸோ நான் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் கண்டினியூ பண்ணி. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நோட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு எல்லாம் எழுதிக்கோங்க. சிலபிள் பிரிக்காதவங்க பிரிச்சுக்கோங்க. கீபோர்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பல்லவி நான் சும்மா ப்ளே பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள், அப்புறம் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை ஓகே, ஸோ திஸ் இஸ் த சாங். ஃபஸ்ட்டு வந்து நான் பல்லவிக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போதும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட் எங்கே இருக்கும்? நம்ம பல்லவியில் கடைசி லைனில் கடைசி வார்த்தையோட கடைசி சிலபு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, இந்த லை வருது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த ஓகே, ஸோ இந்த லை தான் கடைசி சிலபுள். அப்போது இதுக்கு வந்து நம்ம ஹம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நான் சாங் வந்து அங்கே மட்டும் லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, அந்த லைவ் வருது பார்த்தீங்களா? அதை மட்டும் இல்லை ஹம் பண்ணிவிட்டு கமெண்ட்டு செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க. 2 minutes டைம் தரேன். ஃபஸ்ட்டு ஹம் பண்ண மாதிரி ஹம் பண்ணிட்டு இதையும் வந்து பண்ணுங்கள். இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, 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 இது போல் அன்பை இன்னும் காணவில்லை.
அன்பை இன்னும் காணவில்லை. இது போல் 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 அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, ஸோ எல்லாருமே கரெக்டாக ஈ சொல்லியிருக்கீங்க. ஈ இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ நானும் வந்து அப்போ நீங்கள் இன்னும் பாட்டு எழுதிருந்தீங்கன்னா இந்த லைக்கு மேலே வந்து இ போட்டுக்கோங்க. இதை கலர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ ஈன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே, ஸோ திஸ் த ப்ராசஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணி நினைக்கிறேன். சிஸ்டர் ஜீன், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா? நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ தெரியாமல் விட்டாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஸோ அப்போது பரவாயில்ல, நான் கரெக்டாக ஈ சொல்லிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேகாக தான் ஏதோ ஒரு இடத்துல வாசித்து கண்டுபிடிப்போம். நம்ம வாசிக்கிற நோட்டு வந்து இ மேஜரில் இப்போது இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் அந்த மாதிரி இப்போது ஜி ஷார்ப் வரும். மைனரில் இ, எஃப் ஷார்ப், ஜின்னு போகும். அப்போது நம்ம வாசிக்கிற சிலபிளில் ஜி நோட் வந்தது அப்படின்னா அது மைனர். அதே போல் ஜி ஷார்ப் வந்ததுன்னா அது மேஜர். ஸோ இது 3 நோட் வித்தியாசம் போகும். அதாவது 3rd நோட் மாறும், அதே போல் 6th நோட்டும் 7th நோட்டும் மாறும். ஸோ இ மைனரில் எஃப் ஷார்ப் வரும், அதே போல் சிடிஇ அப்படி முடிஞ்சிடும். இ, எஃப் ஷார்ப், ஜிஏபி, சிடிஇ அப்படி வந்துடும். ஆனால் மேஜர் ஸ்கேலில் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏபி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. அப்போது ஜி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப் இந்த 3 நோட்டில் ஏதாவது ஒரு நோட் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப மேட்ச் ஆனிச்சுன்னா அது மேஜர். அப்படி இல்லாமல் ஜி, சி, டி இந்த 3 நோட்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது மைனர். ஸோ நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம வந்து நம்மளாம் ஒரு சிலபிளை தான் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து என்ன சிலபிள் சூஸ் பண்ணலாம்னா ஓகே, மீறின பின்பும் வெறுக்காதவர். இந்த சிலபிள் பார்த்தீங்களா, வெறுக்காதவர். அந்த சிலபிள் கண்டுபிடிப்போம். நான் லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். மீறின பின்பும் வெறுக்காதவர். ஓகே, அந்த வெறுக்காதவர் அந்த வர் இருக்குல்ல, அந்த சிலபிள் தான். ஸோ ப்ளே பண்ணுறேன். 2 மினிட்ஸ்க்குள்ளே கண்டுபிடிங்கோ. மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். மீறின பின்பும் வெறுக்காதவர். சப்போஸ் நீங்கள் நோட் போட்டாலும் மீறின பின்பும் வெறுக்காதவர். திரும்ப வாசிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீறின பின்பும் வெறுக்காதவர். 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 மீறின பின்பும் வெறுக்காதவர்.
வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். ஓகே, ஸோ ஜி ஷார்ப் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஜி ஷார்ப் த ரைட் ஆன்சர். ஓகே, அப்போ ஜி ஷார்ப் வரனால இப்போ நமக்கு வந்து பாட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து இ மேஜர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ரூட் நோட் கண்டுபிடிச்சோம், ஈன்னு வந்தது. அப்போ இது 12 நோட்ஸில் இல இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப ஜி ஷார்ப் வந்தனால இது இ மேஜர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சாங்குக்கு மேலே டைட்டிலில் இந்த மாதிரி பாட்டு எழுதிட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இ மேஜர் அப்படின்னு என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இ மேஜர் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இ மேஜர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பாட்டு வந்து காப்பி, நான் அந்த நோட்டை எழுதிக்கிறேன். ஜி ஷார்ப், ஜி ஷார்ப் வெறுக்காதவர். ஓகே, ஸோ நம்ம ஜி ஷார்ப் கண்டுபிடிச்சா அப்போ இ மேஜர் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற எல்லாத்துக்கும் நோட்ஸ் கண்டுபிடிக்கணும் பாட்டு ஃபுல்லாக. ஆனால் நமக்கு என்னென்னா இப்போது நமக்கு ஐடியா இ மேஜர் ஸ்கேல். இ மேஜர் ஸ்கேல்னா இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏபி, சி ஷார்ப், டி ஷார்ப். இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் பாட்டு இருக்கும். சப்போஸ் இந்த பாட்டில் ஆக்சிடென்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் பாட்டு இருக்கும். அப்போ இந்த 7 நோட்குள்ளே நம்ம தேடி பார்த்தாலே போதும். வேகா 12 நோட்ஸ்லையும் போய் நம்ம என்ன பண்ணணும், தேட வேண்டாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சொல்லுங்க ப்ரோ, ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் கேட்டிருக்கீங்க, எனக்கு என்ன கேட்குறேன்னு தெரில. சரி, நீங்கள் சேட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். என் நிலைமை, ஸோ நான் ஏற்கனவே சொல்கிறது போல தான் இப்போ அந்த என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். இப்போ என் நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நோட்ஸ் வந்து ப்ரீவியஸாக சொன்னது நிறையா சொன்னேன், எதுவும் கேட்டால் தெரில. சாட்டில் ஏதாவது அந்த ஒரு கீவேர்ட் மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லுவேன். ஏன்னா நிறையா சொன்னால எதுன்னு எனக்கு தெரில. ஓகே, ஸோ இப்போ நிலைமை அப்படின்னு வரும் பொழுது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈன்னு வச்சுக்கோமே, இ இ இ இ அப்படின்னா இப்போ என் ஒரு சிலபிள், நீலமை 4 சிலபிள் வருது. இப்போ 4 சிலபிளும் ஈலையே இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி சில பாட்டு இருக்கலாம், ஈலையே 4 சிலபிளும் வரலாம். அப்போது 4மே ஈல இருக்கா? இல்லை இஎஃப் ஷார்ப் ஜி ஷார்ப்னு 1 by 1 மேலே ஷார்ப் ஏறுதா? இல்லை என் நீலமை அப்படின்னு கீழே இறங்குதா? இது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும். ஸோ இது ஒரு நமக்கு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அந்த நோட்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஜி ஷார்ப் நோட் ஃபைண்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம ரூட் நோட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதான் நான் சொன்னேன். திரும்பவுமே ரூட் நோட் ஈன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஜி ஷார்ப் நோட்டும் அதே போல் தான் ஹம் பண்ணி மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படி தான் மேட்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் பேட்ச் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோவாக பார்ப்போம் அதெல்லாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் மற்றவங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் செகண்ட் பேட்சும். ஓகே, ஸோ அப்போது அந்த என் நிலைமை நன்றாக இருந்தது. என் நிலைமை அந்த அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று கவனிங்க. இப்போ இன்னொரு ஒரு டெக்னிக் மாதிரி இருக்குது.
நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து எல்லா நோட்ஸும் அப்படியே நம்ம போகாமல் என்ன பண்ணலான்னா லேண்டிங் நோட் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லேண்டிங் நோட் மாதிரி அப்படின்னா என் 1 2 3 4 என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், நிலைமை நன்றாய் அறிந்தவர், நிலைமை நீ ஒரு சில பேர் நீ தான் ஒன்றில் ஆரம்பிக்குது. நிலைமை நன் அவர் நீ, ஸோ நிலைமை அப்புறம் நன் ஒரு இடத்துல, அறிந்தவர் ஒரு இடத்துல. ஸோ அங்கே மட்டும் ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணேன்னா மீதி அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நன்றாய், ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு வாசிக்கணும் பாருங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், வேற அங்கே முடியுது, வேற எங்க முடியுது. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஸோ இப்போ பாட்டு ஃபுல்லாக நான் பார்க்காம நிலைமை நன் நீ நீ நன் அறிந்து மட்டும்தான். அவர் த த தர 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி கடைப்பிடிப்பா என்ன ஆகும்னா நமக்கு ஃபுல் நோட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே லேண்டிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஃபில் இன் த பிளாக்ஸ் மாதிரி மற்றதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன். நடுவில் என்ன இருக்குது 2 4 தான். அப்போ நமக்கு ஐடியா கிடைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். அப்போ நன்று இப்போ கண்டுபிடிச்சிட்டு இப்போ நிலைமை நன்றாய் நிலைமை நன். ஓகே, திரும்ப நான் வேர்ட் ஃபைலில் ஷேர் பண்ணுறேன். காப்பி, எங்கெங்கே ப்ரெஸ் பண்ணு. நிலைமை நன்றாய் வரும்போது நன்றாய் அறிந்தவர் வரும்பொழுது என்ன ஆச்சு, எஃப் ஷார்ப் வந்துச்சா, அறிந்த டி ஷார்ப் வந்துச்சா, அறிந்தவர். ஓகே, இப்படி வந்துச்சு. ஸோ மீதி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதுதான். திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கே ஆரம்பிக்குது. அட இந்த மவுஸ் வேற ஆடாதா. ஓகே, ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை லைமை என்ன நோட்டு வருது, ஈலே இருக்கா, எஃப் ஷார்ப் போதா. நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை என்ன, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். யார் கேட்ட கெஸ் பண்ணேன் பாப்போம். என் லைமை என்ன 3 நோட்டு, நன்றாய் அறிந்தவர், இந்த 3 சிலபிளுக்கு என்ன வருது. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை அதுக்கு மட்டும் தான், என் நிலைமை மட்டும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை என் நிலைமை நன்றாய் 7 டைம் அறிந்தவர், ஈ வருது. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், 7 டைம் ஈ பர்சன்ட் போட்டு 7 டைம் வருது. நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் 3 4 6. நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என்
நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, டேனியல் மட்டும் போட்டிருக்காங்க. மற்ற யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ 4 சிலபிள். என் நீலைமை, நீக்கு ஏற்கனவே பார்த்தோம், இ வருது. ஸோ டேனியல் வந்து இ இ எஃப் ஷார்ப் டி ஷார்ப். என் நிலைமைக்கு அப்படியே வருது. ஆடியோ லூப், இது வந்து லேப்டாப்பில் தான் ப்ளே பண்ணுறேன். என்ன சாஃப்ட்வேர்னா டீகோடார் ஒரு சாஃப்ட்வேர். நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன், ஆனால் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைலுக்கு எப்படின்னு தெரில. ஆமாம், லேப்டாப் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் குரூப்பில் அந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஜீன் வந்து 1 2 3 4 5. என் நிலைமை நன்றாய், நன்றாய் வரைக்குமே இ தான். 3 5 போட்டிருக்காங்களோ, 3 5 போட்டிருக்காங்க. எஃப் ஷார்ப் இ டி ஷார்ப். இப்போ நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க அப்படின்னா 3 4 6 10 சிலபிள் வரணும், 10 நோட் வரணும். ஏன்னா 10 சிலபிள் இருக்கும், 10 நோட்டு. ஓகே, இ எஃப் ஷார்ப் இ ஃப்ளாட் இல்லை, எப்படி வருதுன்னா என் நிலைமை. ஸோ அப்போ அந்த என் நிலைமையை வந்து நீங்கள் ஹம் பண்ணி பார்க்கணும். என் நிலைமை நான் என்ன சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி இந்த நோட் ஏறுதா இறங்குதான்னு கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த பாட்டாக பாடாமல் சவுண்டாக பாடணும். நான் இல்லை லா, அதாவது ஒரே சிலபிள். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன தெரியும்னா, சிலபிள் மாறுறதா மாறலன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு லிரிக்ஸாக பாடுறப்ப என்ன ஆகும்னா, என் நிலைமை நன்றாய் இந்த மாதிரி பாடும் பொழுது நமக்கு அந்த வார்த்தையோட உச்சரிப்பு கொஞ்சம், சில எழுத்துக்கள்லாம் உச்சரிப்பு ஸ்ட்ராங்காக பண்ணுவோம், சில உச்சரிப்பு சாஃப்டாக இருக்கும். இதனால வந்து நமக்கு சிலபிள் மாறுற மாதிரி இது இருக்கும், நமக்கு ஐடியா வரும். ஆனால் ஒரே சிலபிளாக பாட்டோம், நான் இல்லை லா 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 அப்படி பாட்டோம்னா நமக்கு வந்து மாறாதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ந 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 இப்படி ஹம் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ என் நிலைமை அப்போ என் நிலைமை நன்றாய். இது ஃபுல்லாகவே என்னன்னா ஒரே நோட் தான் வருது. என் நிலைமை நன்றாய் ஒரே நோட் தான். அப்போ ஃபுல்லாகவே இதான் வருது. ஸோ நீங்கள் பேனலில் வாசிச்சு பாருங்க. அந்த என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈ தான் வருது. எது வரைக்கும் ஈ வருது அப்படின்னா, என் நிலைமை நன்றாய், அதாவது 6 சிலபிள் ஈ தான் வருது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஈ போட்டுக்கிடலாம். ஓகே, என் நிலைமை நன்றாய். இப்போ அறிந்தவர், அறிந்தவருக்கு நமக்கு ஏ, அறிந்தவர் ஆ, அதுக்கு எஃப் ஷார்ப்பு, வருக்கு டி ஷார்ப், ரிந்த இதுக்கு தான் நமக்கு வந்து தேவை. எப்படி வருது, அறிந்தவர் தரர ஆரின். அப்போ ஆக்கும் ரிந்துக்கும் ரெண்டுக்குமே எஃப் ஷார்ப் தான் வருது. ஓகே, அப்புறம் ஈ வருது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களும் வாசிச்சு பாருங்க உங்கள் பியானோவில். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஜி ஷார்ப் வருதோ, நான் விட்டுருக்கேன். ஆமாம், ஏதான் வருதோ. என் நிலைமை நன்றாய் ஓகே, ஸோ அறிந்தவர் ஆ வரும் பொழுதே ஈ தான் வருது அங்கே.
அப்போ ரிந்த் வர இடத்துல தான் எஃப் ஷார்ப் டி ஷார்ப். ஓகே 3 6 7. அப்போ இவங்க சொன்ன மாதிரி அதுதான் கரெக்ட். யாரோ கமெண்ட்டில் யார் போட்டிருந்தா 7 இ வருது. வசந்த்குமார் பிரதர் நீங்கள் சொன்னது தான் சரி. ஸோ 7 இ வருது. ஆ வரைக்கும் என் நிலைமை நன்றாய் சிலபல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகே நான் நம்ம கிளாஸில் எடுப்போம். இப்போ நீங்கள் செகண்ட் பேட்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே பார்ப்போம், டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொன்னேன். ஏற்கனவே கிளாஸ் போயிருக்கீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களோட பிகினராக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் செகண்ட் பேட்சில். ஸோ நோ வரிஸ் அட் ஆல். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அப்போது என் நிலைமை நன்றாய் அறின் தரர. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இதோடு நம்ம நிப்பாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸில் இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். அதே போல் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் சவுண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சாங் கண்டினியூ பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸில். ஸோ நான் அடுத்த வார கிளாஸ் வரும்பொழுது ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 2 பேட்சில் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் 2லேயும் போடுறேன். ஓகே. வேறு ஏதாவது செகண்ட் லைன் டுடே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே எனக்கு ஓகே, பட் எல்லாருக்கும் ஓகேவான்னு தெரில. செகண்ட் லைன் டுடே கம்ப்ளீட் பண்ணிடலாமா? மற்றவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். பட் இருந்தாலும் 10 ஆயிடுச்சுனால மற்றவங்க ஓகே நாளைக்கு வச்சுக்கலான்ற மட்டும் கம்பேர் பண்ண பார்ப்போம். இல்லை டைம் ஆச்சு எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு ஓகே, எல்லாருமே ஓகே சொல்கிறீங்க. ஓகே தென் எல்லாருமே ஓகே சொல்லிக்கிறீங்க. கண்டினியூ பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பாவி எண்ணெய். ஸோ ஏற்கனவே சொன்னேன். இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த சிலபல் வந்து எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஒரே மாதிரி வருதா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். லிசன் பண்ணி தெரியும். இப்போ பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஒருத்தர் வராது. ஓகே. ஸோ இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். நமக்கு வந்து லைன் நிறையா இருக்கலாம், ஆனால் நோட்ஸும் எல்லாருமே மாறிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ சில லைன்ஸ் வந்து வார்த்தைகள் மாறும், ஆனால் நோட்ஸ் மாறாது. ஏன்னா இப்போ நிறைய சாங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 லைன் பாட்டுக்கு அடுத்த 2 லைன் பார்த்தீங்கன்னா அதே நோட்ஸ் வரும், ஆனால் ஏன்னா ஒன்று லிரிக்ஸ் மாறும். ஸோ நமக்கு லிரிக்ஸ் மாறுறதுன்றதுக்காக நோட்ஸ் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. அப்போது நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர் மாறுதா இல்லை அதே மாதிரி வருதான்ற லிசன் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங், நோட்ஸ் கண்டுபிடிக்க ஈஸி. ஓகே நான் ப்ளே பண்ணுறேன். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர். கவனிங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர். என் நிலைமை நன்றாய் தரரர தாரரர அழைத்தவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை. எப்படி வருது மணியில் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? வேறு மாதிரி லைன் டோன் நோட்ஸ் மாறுதா இல்லை அதே தான் வருதா? கேட்டிங்கனாவே தெரியும். நிலைமை நன்றாய், அதே போல் பாவி என்னை. ஸோ அப்போ சேம் மாதிரி தான் ஈல வருது. எப்படி வருது? பாவி என்னை அழைத்தவர், பாவி என்னை. பாவி என்னை அழை அழை ஆலை அழை ஆலை 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 ஆலை. ஒரு நோட் மட்டும் தாண்டி போகிறாப்புன்னு நினைக்கிறேன் இதில். ஓகே. அழை பாவி என்னை அழைத்தவர், பாவி என்னை
தா யாழை ஆலை ஆலை அப்படி வந்து பார்த்தீங்களா? பாவி என்னை அழைத்தவர் பாவி என்னை அழைத்தவர். ஓகே, நான் ஸ்க்ரீன் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே பாருங்க. பாவி என்னை அழைத்தவர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா நிலைமை நன்றாய் அறிந்தவர் அப்படி வந்துச்சு. ஏ எஃப் ஷார். செகண்டுக்கு கொஞ்சம் அது இப்படியே வரல. பாவி என்னை அழைத்தவர் அப்படி வராம பாவி என்னை அழைத்தவர் அழைத்தவர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பாவி என்னை ஆலை அப்போ அழைத்தவர். ஸோ அதை வச்சப்போ பாவி என்னை அது அதே தான். 4 ஈ வந்து அதே தான். ஓகே, நம்ம நோட்ஸாக பார்த்துக்க எழுதிடுவோம். பாவி என்னை என்னை ஜி ஷார்ப் வருதா? ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் இ டி ஷார்ப். அழைத்தவர் ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா இங்கே இ எஃப் ஷார்ப் இ டி ஷார்ப் அப்படி வருது. இங்கே ஈக்கு பதிலாக ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் வருது. ஒரே ஒரு சேஞ்ச் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சேஞ்ச். அறிந்தவர் அது பார்த்தீங்கன்னா ஈயில் ஆரம்பிக்குது. இங்கே அழைத்தவர் ஜி ஷார்ப் ஆரம்பி அந்த ஈக்கு பதிலாக ஜி ஷார்ப். அவ்வளோதான். மற்றபடி சேம் நோட்ஸ் தான். இதே போல் சாங் ஃபுல்லாமே லெசன் பண்ணும்பொழுது அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, சேம் பேட்டர்ன் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாட்டை கேட்குறப்பயே இந்த நிலைமை நன்றாய் ஒரு 4 ஈ வந்துச்சு, அறிந்தவர் இ எஃப் ஷார்ப் இ டி ஷார்ப் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம சரணம் போகும்பொழுது இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம்னா இது அங்கே பல்லவியில் வந்துச்சு அப்போ டபக்குன்னு நோட்ஸ் அப்படியே கால் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். ரொம்ப நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். நமக்கு வந்து இப்படி தான் நம்ம இயர் ட்ரெயின் ஆக நமக்கு அந்த ஐடியா இயர் ட்ரெயின் ஆகும் பொழுது 2 விஷயம். ஒன்று வந்து இயர் ட்ரைனிங், அதாவது சவுண்டு மேட்ச், இந்த இயர் ட்ரைனிங் ஹியர் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த இயர் ட்ரெயின் பண்ணுறது. இன்னொன்று அந்த நோட்டை வந்து கேட்கும் பொழுதே ஸ்டோர் பண்ணுறது. நம்முடைய மெமரியில் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அந்த பார்ட். அப்போ ஸ்டோர் பண்ணும் பொழுது திரும்ப அதை அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் பொழுது நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம நிப்பாட்டுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். 6 டைம் இ வருது. ஃபஸ்ட் டைம் செகண்ட் லைன் இல்லையா, எஃப் ஷார்ப் அண்டு அதுக்கு சொல்கிறீங்களா 6 டைம் இ எஃப் ஷார்ப் அண்ட் ஜி ஷார்ப். எத்தனை லைன் சொல்கிறீங்க? செகண்ட் லைனா தேர்ட் லைனா பிரதர் வசந்த்? செகண்ட் லைனா? ஓகே, ஸோ 4 இ தான். ஓகே, ஸோ 6 டைம் இ வரலன்னு நினைக்கிறேன். பாவி என்னை அழைத்தது எதுக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் வாசிங்க. சப்போஸ் 6 இ தான் வருதுன்னா அதையும் கூட எங்கே 6 இ வருதுன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துங்க. ஓகே, ஆனால் 4 இ தான் வருது. 4 இ வருது. அப்புறம் ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப். ஏன்னா சிலபிளே நமக்கு குறைஞ்சிருதுல. இப்போ தான் என் நிலைமை நன்றாய் 6 சிலபிள், ஆனால் பாவி என்னை 4 சிலபிள் தான். ஸோ அப்போ 4 இ தான். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம மீதி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். அந்த டெக்னிக் மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். சி மைனரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஃபினிஷிங் நோட்டை அந்த சியில் முடியுது பார்த்தீங்களா, ஹையா, அது மாதிரி முடியும் பொழுது எஃப் மேஜர் வாசித்து பாருங்கள் பாட்டுக்கு ஏதாவது. அப்படி இந்த பாட்டு செட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது சொல்லுங்கள் இந்த பாட்டு வாசித்தோம்
சி மேஜரில் வாசித்தேன், எஃப் மேஜரில் முடிகிறப்ப கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு, இல்லை நல்லா ஆகல, செட் ஆகல. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எதுக்கு இப்போ இதெல்லாம் சாரி கரெக்ட் இதெல்லாம் லேர்னிங் தானே. இப்போ நானும் தான் தப்பாக எழுதி வச்சேன் ஃபஸ்ட் லைனில், அதுக்காக சாரி சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே ஃபஸ்ட் லைனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்புறம் லெசன் பண்ணால் தெரியுது நீங்கள் சொன்னதான் சரின்னு, அதுக்காக நான் சாரி சொன்னேன். ஸோ நாட் நெசசரி. ஸோ அதே போல் நீங்கள் ஒன்றும் நான் சாரிலாம் தேவையில்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து நான் தப்புனா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் தப்புனா நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ அவங்க டைம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேபி அடுத்த வெனஸ்டே அந்த மாதிரி நம்ம வச்சு, ஏன்னா தேர்ஸ்டே நம்ம கிளாஸ் இருக்கனால வெனஸ்டேஸில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது? இந்த சி மைனர் சொன்னீங்கல்ல, ஆமாம். அதுல இப்போ என் தாய் உருவாகும் சாங்ல வந்து என் கருவை கண்டீரையா அப்படின்னு முடியறதுல சி மைனர்ல தான் முடியுது. ஓகே, அதுல எஃப் பிடிச்சா கரெக்டா உட்கார மாட்டேங்குது. ஓகே, இல்லை வெறும் கார் பிடிக்காம ரிதம் மோட் எதாவது போடும். ஏன்னா இப்போ நம்ம பாட்டுக்கு வந்து மிக்சிங் பண்ணும்பொழுது பேஸ் கிட்டாரு, கார்டு இதெல்லாம் சேர்ந்து வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரும்பொழுது எஃப் மேஜர் நல்லா இருக்கு. இப்போ நானுமே இந்த ஸ்டுடியோ ஒன்றில் போட்டேன் பார்த்தீங்களா, அதில் ட்ரம்ஸ்லாம் வெறுமனை கார்டு பிடிக்கிறப்ப தனியாக தான் தெரியுது. ஆனால் அந்த சாங் போட்ட பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பாட்டுமே நான் ப்ளே பண்ணல. அப்போ என்னென்னா ஒருவேளை அந்த பேஸ் கிட்டாரு, கார்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சியோடு வரும்போது நல்லாயிருக்கு. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது பாட்டு எடுத்து நீங்கள் சொன்ன பாட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது கிட்டாரு, பேஸு கொஞ்சம் அதெல்லாம் ட்ராக் ஆட் பண்ணி நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணோம். ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க, டெக்னிக் இருக்குது. அது எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சரிங்க. ஓகே, சரி, நம்ம ஜாயின் பண்ணி இந்த கிளாஸை வந்து நம்ம நிறைவு செய்வோம். ஓகே ஓகே, சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் வந்து அனுப்புகிறேன். நான் குரூப்பில் நான் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அது லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், மொபைலில் இல்லை. சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணோம். எங்கள் லேஸ்கில் அன்மீன் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கும் நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை எப்படி நாங்கள் அப்ளை செய்வதுன்னு அறிந்து கொண்டு நல்ல நேர்த்தியாக முறையாக வாசிக்க கிருபை செய்யுங்க. வேண்டிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. நாங்கள் இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எங்களுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்லாண்டவரை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்களெல்லாம் எங்கேயாவது இடத்துல உங்களுடைய பிள்ளைகளாக கூடும் பொழுது நாங்கள் உண்மை பாடி உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். எங்களை தாத்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நான் இந்த மீட்டிங்ஸ் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நோட்ஸ் டவுட் இருந்தாலும் திரும்ப நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கர்த்தர் சித்தமானால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பாய்.